வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பைத்தான் ஃபுல் கோர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இது. இந்த கோர்ஸ் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு கோடிங்கை பற்றி ஒன்றுமே தெரியலனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த கோர்ஸ் முடிகிறப்ப நீங்களும் ஈஸியாக ப்ரோக்ராமிங் எழுதலாம். இந்த கோர்ஸ் பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் அப்படிங்கிற 3 ஸ்டேஜில் இருக்க போகுது. இந்த கோர்ஸில் உங்களுக்கான எக்ஸசைஸும் இருக்க போகுது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ராஜெக்டும் பண்ண போகிறோம். இன்டர்மீடியட், அட்வான்ஸ் லெவல்லாம் போகும்போது உண்மையிலேயே நீங்கள் உங்கள் ரெஸ்யூமேல போட்டுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேலிடான ஒரு ப்ராஜெக்டை நம்ம கண்டிப்பாக பண்ண போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் பைத்தானை பற்றி பார்த்துருவோம். பைத்தான் ஒரு ஹை லெவல் இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். இப்போ ஹை லெவல் லாங்குவேஜ்னு ஒன்று இருந்துச்சுன்னா லோ லெவல் லாங்குவேஜ் இருக்குமா? ஆமாம், இருக்கு. லோ லெவல் லாங்குவேஜ்னா அது கம்ப்யூட்டரால் புரிஞ்சிக்கக்கூடிய லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ் வந்துட்டு மனிதர்களுக்கு ஈஸியாக புரியக்கூடிய ஒரு லாங்குவேஜ். மிஷின்களுக்கு, அதாவது கம்ப்யூட்டர்களுக்கு புரியக்கூடியது பைனரின்னு சொல்லப்படக்கூடிய 0, 1 இது மட்டும் தான் புரியும். மற்றபடி நம்ம எழுதக்கூடிய கோடிங் எல்லாமே நமக்கு ஈஸியாக புரியக்கூடிய லாங்குவேஜ் தான். அதை வந்துட்டு பைனரியா மாற்றி தான் கம்ப்யூட்டர்ஸ் புரிஞ்சுக்கும். இப்போ இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ்னு நான் சொன்னேன். ஹை லெவல் இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல தான் எழுத போகிறோம். இப்போ கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய வகையில் அது மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்டர்பிரிட்டரில் என்ன நடக்கும் அப்படின்னா, லைன் பை லைன் நம்ம எழுதின கோடு ஆன் த கோல மெஷின் லாங்குவேஜுக்கு, அதாவது பைனரிக்கு டிரான்ஸ்லேட் ஆகி அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும். இன்டர்பிரிட்டர் மாதிரியே கம்பைலர்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன ஆகும் அப்படின்னா, இன்டர்பிரிட்டர் மாதிரி லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகாமல் மொத்தமாக மிஷின் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். C++ இதெல்லாம் கம்பைலர் லாங்குவேஜஸ். பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா, பைத்தான் ஒரு டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். அது என்ன டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 10ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இது ஹோல் நம்பர், முழு எண். இது வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இன்டீஜர்னு சொல்லுவோம். அதே மாதிரி 10.7 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ளோட்னு சொல்லுவோம். இப்போ சி மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இப்போ 10ன்னு ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு இன்டீஜர் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போ 10.7 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஃப்ளோட்னு சொல்லி அதையும் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஆனால் பைத்தானில் நம்ம அப்படி பண்ண தேவையில்ல. நம்ம 10ன்னு போட்டோம்னா அதுவே இன்டீஜர்னு புரிஞ்சுக்கும். 10.7ன்னு கொடுத்தோம்னா அது ஒரு ஃப்ளோட்னு ஈஸியாக புரிஞ்சுக்கும். இதுதான் டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ்னு சொல்லப்படக்கூடியது. அப்புறம் இது கிராஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் ஒர்க் ஆகக்கூடியது. அதுனா வேற ஒன்றும் இல்லை. இது வந்துட்டு நிறைய ஓஎஸ் வெர்ஷனில் ரன் ஆகக்கூடியது. விண்டோஸ், மேக், லினக்ஸ் இந்த மாதிரி. ஸோ அதை தான் கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஃபிலாசபிக்கலாகவே பார்த்தோம்னா பைத்தன் சிம்பிளாக எந்த காம்ப்ளெக்சிட்டியும் இல்லாமல் பார்த்தோன்னே தெளிவாக புரியக்கூடிய வகையில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி பைத்தனை டிசைன் பண்ணவங்களே சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் பைத்தன் அப்படிங்கிற நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்க போகிறோம். பைத்தனோட பியூட்டியே இந்த சிம்பிளிசிட்டியும் ரீடபிலிட்டியும் தான். பைத்தான் ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு எக்ஸ்டென்சிவாக நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. வேர்ல்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. லைப்ரரி அப்படின்னா என்னன்னு நம்ம தெளிவாக அப்புறம் பார்ப்போம். ஒரு சின்ன உதாரணம் வேணா சொல்கிறேன். இப்போ ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னு வைங்க. அதை நீங்கள் இப்போ நானும் எழுதணும், நீங்களும் எழுதணும், அப்படி எழுதி கண்டுபிடிக்கணும். ஆனால் இப்படி ஒவ்வொருத்தரும் திரும்ப திரும்ப ஒரே ப்ரோக்ராமை எழுதிட்டு இருக்க தேவையில்லை இல்லையா? அப்போ லைப்ரரியில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராமை ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம அதை அந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராமை திரும்ப எழுதுறதுக்கு பதிலாக அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு மேத் லைப்ரரியை நம்ம இம்போர்ட் பண்ணி ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதோட ஃபங்க்ஷனை மட்டும் எழுதி. ஃபங்க்ஷன் லைப்ரரிஸ் பற்றி பின்னாடி தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால பைத்தானோட கம்யூனிட்டி சப்போர்ட் நமக்கு நிறையவே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ மாதிரியான வெப்சைட்டில் உங்களுக்கு பைத்தானில் வரக்கூடிய டவுட்ஸ், இல்லை உங்களுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஏற்படக்கூடிய ப்ராப்ளம், இதை எது போஸ்ட் பண்ணாலும் உடனடியாக உங்களுக்கு அதை ரிசால்வ் பண்ண பைத்தான் தெரிஞ்ச நிறைய பேர் இருப்பாங்க. பைத்தானோட இன்னொரு கீ ஃபீச்சர் என்னன்னா, அது மல்டிபிள் ப்ரோக்ராமிங் பேரடைமை சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதா. மல்டிபிள் ப்ரோக்ராமிங் பேரடைம் அப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரொசீஜரல் லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லை ஃபங்க்ஷனல் லாங்குவேஜாக இருக்கலாம். ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு அது எக்ஸிக்யூட் பண்ணும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ், ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸஸ், ஃபங்க்ஷன்ஸ் பற்றிலாம் பின்னாடி வரக்கூடிய வீடியோக்களில் நான் சொல்லி தருவேன். இப்போ அதை பற்றி நம்ம பேசி குழப்பிக்க வேணாம். பைத்தான் மல்டிபிள் ப்ரோக்ராமிங் பேரடைமுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது இது சும்மா நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். இதை நீங்கள் பின்னாடி படிக்கும்போது தெளிவாக உங்களுக்கே புரியும். பைத்தான் ஒரு ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு லாங்குவேஜ். இப்போ நான் ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வரக்கூடிய லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால இது ரீசெண்டாக கண்டுபிடிச்ச ஒரு லாங்குவேஜாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம்.
இது ஜாவா வரதுக்கு முன்னாடியே பைத்தன் வந்துருச்சு. 1989லயே பைத்தன் வந்துருச்சு. இப்போ பைத்தன் ரொம்ப ஃபாஸ்டா க்ரோத் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ஓரியன்டடா இருக்கக்கூடிய மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் ஃபாஸ்டா க்ரோத் ஆகுறதுனால தான் இதுவும் க்ரோத் ஆகுது. ஏன்னா நான் இப்போ சொன்ன 3க்குமே கோட் வந்துட்டு பைத்தன்ல தான் மோஸ்டா எழுதிட்டு இருக்காங்க. இந்த 3க்குமே எந்த அளவுக்கு டேட்டா அதிகமா இருக்குதோ, அந்த அளவுக்கு இது 3மே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஷூ போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நமக்கு ஷூ தேவை அப்படிங்கிறது ஒரு டேட்டா. என்ன ஷூலாம் பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டேட்டாவா அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, உடனே நமக்கு ரெக்கமெண்டேஷன்ல நம்ம பார்த்த அதே மாதிரியான இப்போ ஒரு ஸ்னீக்கர் பார்க்குறோம்னா, நமக்கு அதே ஸ்னீக்கர் காட்டும் வேற வேற பிராண்ட்ஸ்ல. இது வந்துட்டு மிஷின் லேர்னிங்க்கான ஒரு உதாரணம். இப்போ டீப் லேர்னிங்க்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பைக்ல போயிட்டு இருக்கோம். சப்போஸ் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலனா, உடனே நம்ம நம்பர் பிளேட்டை டிடெக்ட் பண்ணி நமக்கு ஃபைன் போடுறாங்க. அப்போ அந்த கேமரா வழியா வரக்கூடிய அந்த டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணி நம்பர்ஸை டிடெக்ட் பண்ணுது, இது வந்துட்டு டீப் லேர்னிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். லாங்குவேஜ் மாடல்ஸ், ChatGPT, Grok இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே மோஸ்டா பைத்தான் யூஸ் பண்ணி தான் கோடிங் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ பைத்தான் ஏன் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல தேவையில்லை. ஆனால் இது மட்டும்தான் பைத்தானோட யூசேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. பைத்தான் வச்சு எல்லாமே பண்ண முடியும். பைத்தானை வச்சு வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம், சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம், டெவலப் பண்ண சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணலாம், கேம் டெவலப் பண்ணலாம். இந்த மாதிரி எவ்வளவோ யூசேஜ் இருக்கு பைத்தானுக்கு. ஸோ இந்த கோர்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த கோர்ஸ் முடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கரியருக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒன்றை கற்று முடிச்சிருப்பீங்க. இந்தியாவில் பைத்தான் தெரிஞ்சவங்களோட ஆவரேஜ் சேலரி அப்படிங்கிறது மினிமம் 4 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகி 13 lakhs வரைக்கும் இருக்கு. இது வந்துட்டு ஆவரேஜாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான். உங்களுடைய கேப்பபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நீங்கள் வாங்கக்கூடிய சேலரிக்கு வந்துட்டு உங்களோட ஸ்கில் தான் லிமிட். அது மட்டும் இல்லை, உங்களோட கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பிக் ஜெயண்ட் கம்பெனிஸ் எல்லாமே பைத்தான் யூஸ் பண்ணுது. கூகுள், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸ்பாட்டிஃபை, ஊபர் எல்லாத்துலேயுமே பைத்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நிஜமாகவே டைம் இன்வெஸ்ட் பண்ணி பைத்தான் தினம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் பிரைட்டாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம்.